என்ன அவருடைய அலுவலகத்துக்கு கூட்டி கொண்டு போனார். அது வந்து மவுண்ட் ரோடில் அந்த உள்ள ஒரு சந்தில் இருக்குது, அந்த சுரங்கப்பாதைக்கு பக்கத்தில் ஒரு சந்தில் இருக்குது. இந்த தியேட்டர் இப்போ இடிச்சு விட்டாங்கள்ல, அதுக்கு பக்கத்தில் அவருடைய அலுவலகம். கூட்டி கொண்டு போய் ஸ்பெஷல் தோசையெல்லாம் வாங்கியாந்து கொடுக்க சொல்லி, என்ன இரு நம்ம பேசணும் அப்படின்னாரு. எல்லோரும் போயிட்டாங்க. இந்த ஆஃபீஸில் பல பேர், இந்த யோசனை சொல்கிற வேலையே வச்சுக்காத, நீ உருப்படவே முடியாதுன்னு. எனக்கு என்ன யோசனை தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ? என்னை உன்னை விட நான் என்ன அனுபவம் அதிகம் உள்ளவன். அம்மா சொன்னால் சரிம்மா, உனக்கு கையை வச்சு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னா சும்மா சரின்னு சொல்லு. அவர் சொல்கிறாரு எங்கிட்ட ஆப்ஷன். நமக்கு இந்த வேலையை வச்சுக்க, நம்ம சரியாக வரலைன்னா அம்மா தீர்த்துருவாங்க. நம்மளோட யோசனை பெருசாக வந்தால் நம்மளை பெருசாக தூக்குவாங்க. நம்மளோட யோசனை தப்பாக போச்சுன்னா, இவனால் இடைஞ்சல் வந்துருச்சு, இவனால் பெரிய சிரமம் வந்துருச்சு அப்படின்னு நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இதனால் நமக்கு எதுக்கு இன்னொரு கட்டம் நமக்கு ஆபத்து இருக்கிற போது இந்த வேலைக்கு போக வேண்டாம். என்ன அம்மா என்ன சொன்னாலும், அம்மா சரிம்மா அதெல்லாம் சரியாக தான் சொல்லுவீங்க, முதல்ல இந்த கட்சியில் நிலைக்கணும். அப்போ ஆட்சிக்கு வரல, நான் 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தேன், அம்மாவோட 5 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக. இதெல்லாம் அவர் சொன்னதை என்னால் மறக்க முடியாது. அவர் இவ்வளோ பெரிய ஆள் கீழே விழுந்து கும்பிடுவார் அம்மாவை. நான் அவரும் உள்ளே போனோம். அந்த கதவை திறந்தோடனே ஒரு தலையை பார்த்துக்கினேன், புடவையை பார்த்துக்கினேன் போனேன். திடீர்னு ஆளை காணும், கீழே விழுந்துட்டார் அப்படியே அம்மாவுக்கு முன்னாடி. அதெல்லாம் அவங்க பெருமையாக தான் நினைப்பாங்க. அப்புறம் நான் இந்த பக்கம் நின்றுக்கிட்டேன். அம்மா கருப்பையா எங்கேன்னு கேட்டிருக்கேன். வந்தானே அப்படின்ட்டு கதவை திறந்து, என்னப்பா நின்றுட்டாருன்னாரு. அண்ணே என்னென்னு திடீர்னு தலையை காணாமல் போயிடுச்சு, என்னென்னு இதெல்லாம் பேசாதுவா, வாழ்க்கையில் அதெல்லாம் மறக்க முடியாது என்னால்.